முன்னொரு காலத்துல மிருகண்ட முனிவர் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்கு மித்ராவதி அப்படிங்கிற ஒரு அழகான மனைவி இருந்தாங்க. 2 பேரும் எல்லா செல்வங்களை பெற்றிருந்தாலும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய தடையாவே இருந்துட்டு இருந்தது. அதனால சிவபெருமான வணங்கியும் அவருடைய நாமங்களை சொல்லியும் சிவபெருமான நோக்கி வரம் கேட்டாங்க அந்த தம்பதிகள். அவர்களுடைய பக்தி மார்க்கத்தை பார்த்து பிரமிச்சு போன சிவபெருமான் ஒரு நாள் மிருகண்ட முனிவருக்கு நேரிலேயே காட்சி கொடுத்தாரு. சிவபெருமான பார்த்தவுடன் அவருடைய பாதங்கள்ல விழுந்து வணங்கினாரு மிருகண்ட முனிவர். அப்ப சிவபெருமான், உனக்கு 100 வயது வரைக்கும் வாழும் 100 முட்டாள் குழந்தைகள் வேண்டுமா, இல்ல 16 வயது வரை மட்டும் வாழும் ஒரு புத்திசாலி குழந்தை வேண்டுமா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு மிருகண்ட முனிவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சிவபெருமான பார்த்து, எனக்கு 16 வயது வரை மட்டும் வாழும் ஒரு அழகான புத்திசாலி குழந்தை வேணும்னு கேட்டாரு. சிவபெருமானும் உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போனாரு. அதற்கு பிறகு சில மாதங்களிலே ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க மித்ராவதி. அந்த குழந்தையோட முகம் இளஞ்சூரியனை போல பிரகாசமா ஒளிச்சுது. அது மட்டும் இல்லாம பிரம்மதேவரே நேர்ல வந்து அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் பெயர் சூட்டினாரு. மார்க்கண்டேயன் வளர வளர நீதி நெறி தவறாம வாழ்ந்து வந்தான். அது மட்டும் இல்லாம சகல சாஸ்திரங்களையும் கற்று சிவபெருமானோட தீவிர பக்தனாகவும் வளர்ந்தான். அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் மார்க்கண்டேயனுக்கு 16 வயது வந்தது. அந்த வருடத்தோட அவனுடைய ஆயுளும் முடிய போகுது. அதனால மிருகண்ட முனிவரும் அவருடைய மனைவி மித்ராவதியும் ஆழ்ந்த கவலையில இருந்தாங்க. இதை பார்த்த மார்க்கண்டேயன் கவலைக்கான காரணத்தை கேட்கும் போது மிருகண்ட முனிவர் நடந்த எல்லா விஷயங்களும் சொல்ல ஆரம்பிச்சாரு. சிவபெருமான் கிட்ட வாங்கிய வரத்தை பத்தியும் அந்த வரத்தின் விளைவால 16 வயதோட உன்னுடைய ஆயுள் முடிய போகுது அப்படிங்கிறதும் சொல்லி முடிச்சாரு. அதற்கு மார்க்கண்டேயன், கவலைப்படாதீர்கள் தந்தையே, நான் சிவபெருமானின் தீவிர பக்தன். சிவனை மீறி யமன் என்னை அழைத்து செல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு அங்கிருந்து போய் சிவபெருமான வழிபட துவங்கினாரு. கடற்கரை பகுதியில ஒரு அழகான சிவலிங்கத்தை வடிவமைச்சு அந்த சிலைக்கு இரவு பகல்னு பார்க்காம தொடர்ந்து பூஜைகள் செய்தும் பாடல்கள் பாடியும் சில சமயங்கள்ல நடனங்கள் கூட ஆடியும் சிவபெருமான மகிழ்விச்சாரு மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனோட பக்தியை பார்த்து பிரமிச்சு போன சிவபெருமான் ஒரு நாள் அவருக்கு நேர்லயே காட்சி கொடுத்தாரு. சிவபெருமான பார்த்த மகிழ்ச்சியில அவருடைய பாதங்கள்ல விழுந்து வணங்கினாரு மார்க்கண்டேயன். அப்ப யமனுடைய பிடியிலிருந்து என்னை காத்தருள வேண்டும் அப்படிங்கறத கேட்டாரு. அதற்கு சிவபெருமான், நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் அப்படிங்கறத சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போனாரு. அதற்கு பிறகு எப்பவும் போல சிவ பூஜைகள் செய்தும் அவருடைய நாமங்களை சொல்லியும் வாழ்ந்து வந்திருக்காரு மார்க்கண்டேயன். அப்படி இருக்கும் போதுதான் ஒரு நாள் மார்க்கண்டேயனோட ஆயுள் முடிவுக்கு வந்தது. அவருடைய உயிரை பறிக்கிறதுக்காக யமனுடைய தூதுவர்கள் அவர் நேர்லயே வந்து சந்திச்சாங்க. ஆனா மார்க்கண்டேயன் அவர்கள் கூட போக மறுத்தாரு. இதனால கோபம் அடைஞ்ச யமதர்மன் நேர்லயே வந்து மார்க்கண்டேயனை பார்த்திருக்காரு. அப்போ உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பிறப்பும் இறப்பும் சமம். உன்னுடைய சிவபக்தி உன்னுடைய பாவங்களை வேண்டுமானாலும் குறைக்குமே தவிர அது ஒருபோதும் என்னுடைய பாசக்கயிறை தடுக்காது அப்படிங்கறத சொல்லிட்டு நேராக பாசக்கயிறை வீசி எறிஞ்சாரு யமதர்மன். அந்த பாசக்கயிற்றில இருந்து தப்பிப்பதற்காக ஓடி போய் சிவலிங்கத்தை கட்டி அணைச்சுக்கிட்டாரு மார்க்கண்டேயன். அப்ப யமன் வீசிய பாசக்கயிறு மார்க்கண்டேயனோட சேர்த்து சிவலிங்கத்தையும் சுற்றி வளைச்சது. இதனால கோபம் கொண்ட சிவபெருமான் அந்த இடத்துல தோன்றி தன்னுடைய காலால யமதர்மனை எட்டி உதைச்சார். அந்த இடத்துல சுருண்டு விழுந்த யமன் உயிர் துறந்தாரு. அதற்கு பிறகு மார்க்கண்டேயனை பார்த்து, என்றும் 16ஓட பெருவாழ்வு வாழ்வாயாக அப்படிங்கிற வரத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து மறைஞ்சு போனாரு சிவபெருமான். இந்த ஒரு கதை மூலமா நம்ம ஒரே ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க முடியும். நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி, அதை நம்பிக்கையோடையும் மனதளவுலையும் தொடர்ந்து வழிபட்டா நமக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அந்த ஒரு துன்பத்திலிருந்து அந்த ஒரு தெய்வம் நம்மளை காத்துறோம்.